இன்னைக்கு அவ கிஃப்ட் வர வேண்டியதா இருந்தது. லைஃப்ல முதல் தடவையா அவளுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் ஆர்டர் பண்ண. அவளுக்கு பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தா. நான் அவகிட்ட சொல்லிட்டு வந்திருந்தேன், நான் வர்ற வரைக்கும் கிஃப்டை திறக்க கூடாதுன்னு. நாம அன்பாக்ஸ் செய்யும் போது அதை நாம வீடியோ எடுத்து உங்க அம்மாவுக்கு அனுப்பலான்னு சொன்னேன். அப்பதான் தாஜ் உன் மேல எவ்வளவு அன்பு காட்டுறான்னு உன் அம்மாவுக்கு தெரிய வரும். ஆனா அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே சார். இனி நான் எப்படி வாழ போறேன்? இதை விடக்கூடாது சார். மொத்தம் அந்த தேடிய பசங்களுக்கு அவனையும் சும்மா விடக்கூடாது. கண்டிப்பா விடக்கூடாது சார். சிவா யார் பேச்சையும் கேட்க மாட்டான்ல? பிரான்சிஸ், பீகாரி இவங்களுடைய சாவுக்கு யார் காரணம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவன்கிட்ட யார் பேச முடியும்? அப்படிதான் நேபாளி மேல கூட சந்தேகப்பட்டாரு. எதையும் காது கொடுத்து கேட்கவே இல்லை, அப்படியே ஷூட் பண்ணாரு. ஒருத்தர் மேல நம்பிக்கை வரணும் அப்படின்னா நம்ம லைன்ல எவ்வளவு நாள் ஆகும்? நீ கவனிச்சியா வீரா? நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தரா செத்துக்கிட்டு வராங்க பாத்தியா? ப்ராப்ளம் தாராவிக்குள்ளே இருக்கு வீரா. நம்மளை யாரோ பிரிக்க பார்க்குறாங்க. அந்த பிரான்சிஸோட ஷூட்டர் இருக்கான்ல, ஜோ, அவன் மேலதான் எனக்கு டவுட். அவனை சரக்கு லீக் ஆனதுலேருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். ரஃபீக் பாய் சொன்னார், அட்டாக் நடந்த அன்னைக்கு காரை டெலிவர் பண்ணுறதுக்கு அவன் தான் போனான்னு. நான் என்கொயரி பண்ணேன். அந்த அட்ரஸ்லேருந்து கேரேஜில் யாருமே கார் கொடுக்கல. ஏய், நேபாளியோட அட்டாக்லேருந்து சிவாவை காப்பாற்றணும். இல்ல ராஜனா. ராஜு, தலைவலிக்குது, ட்ரிங்கர் ரெடி பண்ணு. கொத்தாவ கத்தி கத்தி என் காதுல இருந்து ரத்தம் வர வச்சுட்டா. சரி, அவ்வளோ ஃபார்வர்ட் நீங்க போயிருக்க வேண்டாம்ண்ணா. பாடு இப்ப சொல்றா, உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா நாளையில இருந்து போய் ட்ரைனேஜை கிளீன் பண்ற வேலையை பாரு. ஓ சிவாண்ணா, மன்னிச்சிருங்கண்ணா. வாய மூடுறா. நீங்களா ஒத்தா சின்ன விஷயத்துக்கே பயப்படுற தொட நடங்கீங்கடா. கொத்தா, நல்ல வேலை தலைமை முன்னாடி இதெல்லாம் நீங்க வாயை திறந்து சொல்லல, இல்ல கொத்தா அப்பவே முடிச்சிருப்பாரு. இருந்தாலும் நான் கருணை உள்ளம் கொண்டவன்டா. என்ன வாத்தா, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. வாத்தா லவ்டே காபால் ட்ரிங்க கூட. என்னண்ணே? இந்த கிளாஸ்லாம் பத்தாது,
meters left Westminster Hall at 10:44. The short journey to Westminster Abbey for a state funeral. ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்றீங்களா? நான் செஞ்சு தரேன். ராணி கிச்சன்ல சமைக்க போறாங்களா? உனக்கு அவ்வளோ டைம் இருக்கா? ஏன் இருக்காது? இல்ல 2-3 நாளா நீ ரொம்ப பிஸியா இருக்க இல்ல, அதனால தான் கேட்டேன். நீங்க என்னோட உயிர், உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்குறேன். அரே சகீனா ஜி, நீ உயிரை விட்டா எனக்கு யாரு சமைச்சு போடுவாங்க? நீங்க கேட்கவே இல்லையே இவ்வளோ நாள் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு. என்னை பத்தி கவலையே இல்லையா? நீ வேற யாரை பத்தியாவது நினைச்சுக்கிட்டு இருந்தியா? எனக்கு என்ன பயம்? இன்னைக்கு மட்டன் செட்டிநாடு சாப்பிடணும் போல இருக்கு. என் உயிருக்கு மட்டன் வேணுமா? வேணாம் வேணாம், சாவியா கிட்ட சொல்லு, அவனுக்கு தெரியும் எங்க இருந்து வாங்கிட்டு வரணும்னு. இல்ல, அங்க மட்டன் நல்லா இருக்காது, நான் வாங்கிட்டு வரேன். என் ராணி என்ன சொன்னாலும் சரிதான். போயிட்டு வந்துடுறேன். There was one wreath of flowers in the gardens for the rest. மேடம், மேடம், which car are you going? நான் போய்க்கிறேன், நீ வர வேண்டாம் சாவி.